அவர் சிறைக்கு சென்று யூசுப் நபியை சந்தித்தார். யூசுஃபே, உண்மையாளரே, 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை தின்பது பற்றியும், பசுமையான 7 கதிர்கள் பற்றியும், காய்ந்து போன வேறு கதிர்கள் பற்றியும் எங்களுக்கு விளக்கம் கூறுவீராக. மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் விளக்கத்துடன் நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். யூசுப் நபி மன்னரின் கனவிற்கு விளக்கமளித்தார். தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள். நீங்கள் உண்பதற்கு வேண்டிய சிறிதளவைத் தவிர நீங்கள் அறுவடை செய்தவற்றை அதன் கதிர்களுடன் சேமிப்புக் கிடங்கில் விட்டு வையுங்கள். அதற்குப் பிறகு கடினமான 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். நீங்கள் முந்தைய 7 ஆண்டுகள் சேமித்த முற்படுத்தியவற்றை அவை தின்றுவிடும். அதன் பின்னர் ஓராண்டு வரும். அதில் மக்களுக்கு மழை பொழிவிக்கப்படும். அதில் அவர்கள் பழச்சாறு பிழிவார்கள் என்று யூசுப் நபி கூறினார்.